கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள்ங்கிறான். இப்ப என்ன உங்களுக்கு புரியுது? நம்ம வளர்ந்துட்டோம்னு புரியுது. ஏன்னா நம்மளை எதிர்க்கிறதா எல்லா பேருக்கும். வாடகை வாய் மட்டும் ஒரு 500 இருக்கும், எடுத்து வச்சு பேசிட்டே இருப்பான், அப்படி பேசி இது பண்ணுவான். அப்போ லெனின் என்ன நமக்கு கற்பிக்கிறார்? உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிற்பவனுக்கு நீ உண்மையாய் இருக்க போராடுங்கிற. இப்ப நீ என்ன செய்யணும்? நம்மை நம்பி 36 லட்சம் மான தமிழ் மக்கள், நல்ல அரசியலை நல்ல ஆட்சியை விரும்புகிற மக்கள், கணக்கில்லாத பணம், சாதி மத உணர்ச்சி, சாராயம் எல்லாவற்றையும் கடந்து 36 லட்சம் மக்கள் நமக்கு மதிப்புமிக்க வாக்கை தந்து இந்த எளிய பிள்ளைகளின் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சியாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால், அந்த மக்கள் நம்மீது வைத்த நம்பிக்கைக்கு உண்மையா இருக்க நீங்க போராடுங்க. நீங்கள் எதிரி தோற்க வேண்டும் அல்ல, அதுவல்ல உங்கள் நிலைப்பாடு. நீங்கள் ஜெயிக்க வேண்டும், வெல்ல வேண்டும், அதான் உங்கள் நிலைப்பாடு. வெற்றி அடைய வேண்டும் என்ற வெறி இருக்கும் போது கண்ணுக்கு தெரிய வேண்டியது இலக்கு தானே ஒழிய இடையூறுகள் அல்ல. எதுவுமே தெரியக்கூடாது, இலக்கை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. ஐயா இறையம் எழுதுறாரு, உரைக்குள் உறங்கவாவால், துருப்பிடிச்சு தூங்கவா தோட்டாக்கள், இலக்கின்றி எரியவா ஈட்டிகள், விளையாடி மகிழவாவில், எழுந்து நில் செல் இலக்கை வெல். இதான் நம்ம கோட்பாடு.